வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து நோடல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோடல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா வித் டிபெண்டன்ட் சோர்சஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தில் நமக்கு டிபெண்டன்ட் சோர்சஸும் கவர் ஆகும், ஆஸ் வெல் அஸ் சூப்பர் நோட் அனாலிசிஸும் கவர் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இது ஒரு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் லெவல் அதிகமான ப்ராப்ளம் தான். ஸோ நார்மலாக நம்ம நோடல் அனாலிசிஸ் வந்து சிம்பிளான சர்க்யூட்டில் பார்த்துருக்கோம், ஆஸ் வெல் அஸ் டிபெண்டன்ட் சோர்சஸும் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து டிபெண்டன்ட் சோர்ஸோட நம்ம தேர்ட் ப்ராப்ளம் பார்க்குறோம் இந்த வீடியோவில். இதனோட காம்ப்ளெக்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நவம்பர் டிசம்பர் 2023 பார்ட் பியில் கேட்ட ஒரு கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான சர்க்யூட் கொடுத்தாங்கன்னா அது எப்படி சார் நம்ம ஈஸியாக போடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முடிச்சா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நோடல் அனாலிசிஸ் ப்ராப்ளம். எத்தனை சோர்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த சர்க்யூட்ல 4 சோர்சஸ் இருக்கு. இங்க இது ஒரு சோர்ஸ், இது ஒரு சோர்ஸ், இது ஒரு சோர்ஸ், இது ஒரு சோர்ஸ். அதுல 2 டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கு, 2 இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கு. எது சார் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா சர்க்கிள்ல போட்டிருக்காங்க இல்லையா, இது 2 இண்டிபெண்டன்ட் சோர்சஸ். இந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கிறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் சோர்சஸ். இந்த இண்டிபெண்டன்ட் சோர்சஸ்னா அதோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். டிபெண்டன்ட் சோர்சஸ்னா அதோட வேல்யூ வந்து சம் அதர் வோல்டேஜோ இல்ல கரண்ட்டோ அந்த சர்க்யூட்ல டிபெண்ட் பண்ணிருக்கும். பாத்தீங்கன்னா இங்க வந்து இது வந்து ஒரு கரண்ட் சோர்ஸ், இது ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ். ஆனா இதனோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் Vxன்ற வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ இது என்ன சோர்ஸ்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ், ஓகேங்களா? இதுவும் ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் தான். இது என்ன சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ், ஓகேங்களா? ஆனா இதோட வேல்யூ எதை பொறுத்து இருக்குன்னா சர்க்யூட்ல இருக்கக்கூடிய ஒரு வோல்டேஜ் Vy பொறுத்து இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். ஆனா இது வந்து ஒரு வோல்டேஜ் பொறுத்து இருக்கனால இதை நம்ம வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சொல்லலாம். இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ், இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் சோர்சஸ். இது கரண்ட் சோர்ஸ், இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ். இந்த ஒரு சர்க்யூட்ல நம்ம 4 டைப் ஆஃப் சோர்சஸ் இருக்கு. ஆஸ் வெல் அஸ் இது ஒரு சூப்பர் நோட் ப்ராப்ளம் சொல்றேன். எப்படி சார் இது சூப்பர் நோட் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ சூப்பர் நோட் ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னா 2 நான் ரெஃபரன்ஸ் நோடுக்குள்ள டைரக்டா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் ஆயிருந்தா அதை வந்து நம்ம வந்து சூப்பர் நோட் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இது வந்து ரெஃபரன்ஸ், இது ஒரு நான் ரெஃபரன்ஸ் நோட் V1, இதுக்கும் ரெஃபரன்ஸ் நோடுக்கும் கனெக்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இது சூப்பர் நோட் கிடையாது. ஆனா இது சூப்பர் நோடா எடுத்துக்கலாம். ஏன் இது சூப்பர் நோடா எடுத்துக்கலாம் அப்படின்னா இது ஒரு நான் ரெஃபரன்ஸ் நோட், V3ன்றது V4ன்றது ஒரு நான் ரெஃபரன்ஸ் நோட். இந்த 2 நான் ரெஃபரன்ஸ் நோடுக்குள்ள டைரக்டா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் ஆயிருந்தா அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம், சூப்பர் நோட் கண்டிஷன் சொல்லலாம். ஸோ இந்த நோட் 3யும் V4ம் சேர்ந்து தான் ஒரு சூப்பர் நோட், ஓகேங்களா? ஸோ இப்போ சூப்பர் நோட்ல எப்படி கேசிஎல் அப்ளை பண்ணணும் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கோம், அது வாட்ச் பண்ணிடுங்க. ஸோ வாட்ச் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த வீடியோல கிளியர் கட்டா நான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நோடல் அனாலிசிஸ் என்ன பண்ணுவோம், ஒரு நோடுக்கும் கேசிஎல் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் எழுதும் இல்லையா? மொத்தமா இங்க எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா V1 V2 V3 V4 அண்ட் இது வந்து ஒரு இது ஒரு ரெஃபரன்ஸ் நோட். இது நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு மொத்தம் 4 நோடு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். V1 நோட் 1 நோட் 2 நோட் 3 நோட் 4. ஸோ 4 நான் ரெஃபரன்ஸ் நோடு இருக்கு. ஒரு ரெஃபரன்ஸ் நோடு அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? இந்த டிட்டர்மைன் தி நோட் டு ரெஃபரன்ஸ் வோல்டேஜஸ் இந்த சர்க்யூட் அப்படின்னா என்னன்னா நோட் டு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், ஒரு நோடுக்கும் ரெஃபரன்ஸ் நோடுக்கும் உள்ள வோல்டேஜ் என்ன, இங்க இந்த நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1, இந்த நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் V2, இந்த நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் V3, இந்த நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் V4. இந்த 4 வேல்யூ மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் அதுதான் V1 V2 V3 அண்ட் V4, ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கேவிஎல் அப்ளை பண்ண முடியுமா? கேசிஎல் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நோட் 2ல கேசிஎல் அப்ளை பண்ணலாம். ஏன் அப்ளை பண்ணலாம்னா இங்க ஒரு இன்கமிங் கரண்ட் வருது, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட் கோயிங் கரண்ட் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம், இங்க ஒரு அவுட் கோயிங் கரண்ட் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட் சொல்லிட்டு இங்க கேசிஎல் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அண்ட் தென் இங்க நோட் 1ல கேசிஎல் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு வித் டைரக்டா, அதனால இங்கே நம்ம கேசிஎல் அப்ளை பண்ண முடியாது. அடுத்தது இந்த நோட் 3க்கும் நோட் 4ம் வந்து தான் நம்ம சூப்பர் நோட் 3 நோட் 4 நம்ம சூப்பர் நோட் சொல்றோம், ஓகேங்களா? ஸோ இங்க கேசிஎல் அப்ளை பண்ணுவோம். கேசிஎல் அப்ளை பண்ணும்போது எப்படின்னா இந்த V3ன்ற நோடும் V4ன்ற நோடும் ஒரே நோடா நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா? இப்போ இந்த கம்பைன்ட் நோடுக்கு நம்ம சூப்பர் நோடுக்கு நம்ம கேசிஎல் அப்ளை பண்ணும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா இங்க போகக்கூடிய அவுட் கோயிங் கரண்ட் வந்து 2 ஓம்ல போற கரண்ட் வந்து அவுட் கோயிங் கரண்ட், இதுல வர கரண்ட் பார்த்தீங்கன்னா 0.5 Vx வந்து இன்கமிங் கரண்ட், ஓகேங்களா? ஸோ இதை எழுதுறோம். ஸோ இது ஒரு அவுட் கோயிங் கரண்ட், இது ஒரு இன்கமிங் கரண்ட். ஸோ அதோட இது முடிஞ்சிச்சானா இல்ல, இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ், இதுக்கு வந்து நம்ம எழுத முடியாது. இங்க வந்துடும் டைரக்டா, இங்க V4க்கு வந்துடும். V4ல அவுட் கோயிங் கரண்ட் வந்து 2.5 ஓம்ல ஒரு 5 ஓம்ல ஒரு அவுட் கோயிங் கரண்ட், 1 ஓம்ல ஒரு அவுட் கோயிங் கரண்ட், ஓகேங்களா? அப்போ இந்த நோட் 3யும் நோட் 4லையும் சேர்ந்து எத்தனை அவுட் கோயிங் கரண்ட் இருக்குன்னா இந்த 2 ஓம்ல போற ஒரு அவுட் கோயிங் கரண்ட், இந்த 2.5 ஓம்ல போற ஒரு அவுட் கோயிங் கரண்ட், இந்த 1 ஓம்ல போற ஒரு அவுட் கோயிங் கரண்ட், அண்ட் தென் ஒரே ஒரு இன்கமிங் கரண்டா இருக்கு இந்த நோட் 3க்கும் நோட் 4க்கும் சேர்ந்து, அது வந்து பாத்தீங்கன்னா 0.5 Vx, ஓகேங்களா? ஸோ சூப்பர் நோட்னா நம்ம இந்த 2 நோடையும் ஒரே நோடா கன்சிடர் பண்ணி நம்ம கேசிஎல் அப்ளை பண்ணோம். V3ல இன்கமிங் கரண்ட் அவுட் கோயிங் கரண்ட் பாருங்க, அதே மாதிரி V4ல இன்கமிங் கரண்ட் அவுட் கோயிங் கரண்ட் பாருங்க. இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஈக்குவேஷன் நம்ம எழுதணும், ஓகேங்களா? இதுதான் வந்து சூப்பர் நோட், ஓகேங்களா? அண்ட் டிபெண்டன்ட் சோர்சஸ் ப்ராப்ளம் வந்தாவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மெஷின் நோட் இல்ல, முதல்ல டிபெண்டன்ட் வேரியபிள் எதுன்னு பார்க்கணும், ஓகேங்களா? இங்க 2 டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கு. இங்க டிபெண்டன்ட் வேரியபிள் பாத்தீங்கன்னா Vx, இந்த சோர்ஸ்ல டிபெண்டன்ட் வேரியபிள் பாத்தீங்கன்னா Vy. இப்போ Vxனா என்ன, Vyனா என்ன? இந்த சர்க்யூட்ல Vx இருக்கு, அதை வந்து நம்ம நோட் வோல்டேஜஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த Vyயும் நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் நோட் வோல்டேஜஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும், ஓகேங்களா? முதல்ல நம்ம Vxனா என்னன்னு பார்க்கலாம், and then Vyனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இங்க V1 ஓட வேல்யூ நமக்கு டைரக்டாவே இன்ஸ்பெக்ஷன் மூலமா இந்த சர்க்யூட்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஸோ இங்க V1ன்ற வோல்டேஜ் இருக்கு, இங்க ரெஃபரன்ஸ்ல வந்து 0 பொட்டன்ஷியல் தான் இருக்கும், ஓகேங்களா? அப்போ இங்க நடுவில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, இதனோட வேல்யூ என்ன 12 வோல்ட். இது எப்படி எழுதலாம்னா V1 வந்து இந்த வோல்டேஜ் சோர்ஸ் பாசிட்டிவ் எண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு, V11
V1 வந்து இந்த வோல்டேஜ் சோர்ஸோட நெகட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கு, ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா 0 இங்க என்ன வோல்டேஜ் இருக்கு 0 ஏன்னா இதான் பாசிட்டிவ் மைனஸ் V1 ஈக்குவல் டு 12 எழுதலாம். அதாவது இங்க இருக்கக்கூடிய பிளஸ்லனா 0, V1 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் V1 ஈக்குவல் டு எவ்வளவு எழுதலாம் 12 எழுதலாம். ஓகேங்களா? ஸோ 0 மைனஸ் V1 ஈக்குவல் டு 12 எடுக்கலாம் இந்த வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ. ஸோ இதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் from the voltage source connected between node 1 and 2 reference node. இங்க இருந்து நம்ம வந்து 0 minus V1 equal to 12 எடுத்திருக்கேன். அப்போ what is V1? V1 equal to minus 12. 0 minus V1 equal to 12 னா அப்போ V1 equal to என்ன 12 minus 12. ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்ல பார்க்கும்போதே நமக்கு V1 ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஏன்னா V1 வந்து பார்த்தீங்கன்னா நோடு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் 12 வோல்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டா ரெஃபரன்ஸ் நோடுக்கும் V1க்கும் நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு. ரெஃபரன்ஸ் நோடு வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கு, V1 வந்து மைனஸ் பொட்டன்ஷியல் இருக்கு. அப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா 0 மைனஸ் V1 equal to 12 எழுதலாம். therefore V1 equal to minus 12. ஓகேங்களா? இப்போ ஒரு நோட் வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டைரக்டாவே சர்க்யூட்டை பார்க்கும்போது V1 ஓட வேல்யூ எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கண்ட்ரோல் வேரியபிள் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் வேரியபிள், இந்த Vxன்றது ஒரு கண்ட்ரோல் வேரியபிள், அதே மாதிரி இந்த டிபெண்டன்ஸ் சோர்ஸ்ல Vyன்றது ஒரு கண்ட்ரோல் வேரியபிள். இது ரெண்டுத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் நோட் வோல்டேஜ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ Vx வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நோட் வோல்டேஜ் என்ன, Vyன்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் நோட் வோல்டேஜ் என்னன்னு முதல்ல எழுதிப்போம். ஓகேங்களா? ஸோ அதான் இங்க எழுதியிருக்கேன். Vxன்றது சர்க்யூட்ல எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ Vxன்றது இந்த டயக்ராம்ல எங்க கொடுத்துருக்காங்க, இங்க கொடுத்துருக்காங்க. Vxன்றது 0.5 ஓம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ். இட் இஸ் a voltage drop across a 0.5 ohm தான் Vx. இந்த Vx வந்து பாத்தீங்கன்னா எந்த ரெண்டு நோடுக்கு நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த வோல்டேஜ் ட்ராப் வந்து எந்த ரெண்டு நோடுக்கு நடுவில் இருக்கு, V2க்கும் V1க்கும் நடுவில் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம V2 வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கு, V1 வந்து மைனஸ் பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இந்த V2க்கும் V1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் என்னது Vx. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம்னா இது வந்து V2 பாசிட்டிவ், V1 வந்து மைனஸ். அப்போ V2 மைனஸ் V1 தான் என்னது Vxன்னு எடுக்கலாம். ஸோ இந்த டயக்ராமை பார்த்து இங்க V2க்கும் V1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து Vx, V2 வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கு, V1 வந்து மைனஸ் பொட்டன்ஷியல் இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்னா V2 மைனஸ் V1 ஈக்குவல் டு Vx எழுதலாம். ஓகே, ஸோ Vxன்றது என்ன V2 மைனஸ் V1. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் Vx கண்ட்ரோல் வேரியபிள் Vx இன் டர்ம்ஸ் ஆஃப் நோட் வோல்டேஜ்ல ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஸோ V2 மைனஸ் V1 தான் என்னது Vx. ஓகேங்களா? அப்போ V2 மைனஸ் V1 ஓட வேல்யூ என்ன நம்ம ஆல்ரெடி எடுத்து எழுதிருக்கோம். V1 ஓட வேல்யூ என்ன மைனஸ் 12. அப்போ V2 பிளஸ் 12 அப்படின்னு எழுதலாம். Vx ஓட வேல்யூ என்ன V2 பிளஸ் 12 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இப்போ இன்னொரு கண்ட்ரோல் வேரியபிள் எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். இன்னொரு கண்ட்ரோல் வேரியபிள் என்ன Vy. Vy இன் டர்ம்ஸ் ஆஃப் நோட் வோல்டேஜ்ல எழுதணும். ஸோ நோட் வோல்டேஜ் Vy இந்த சர்க்யூட்ல எங்க இருக்கு பாருங்க, இதோ இருக்கு. ஓகேங்களா? இந்த சர்க்யூட்ல 2.5 ஓம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் தான் என்னது Vy. ஓகேங்களா? இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம், ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் நோட் வோல்டேஜ்ல இந்த Vy எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா இங்க பாருங்க, இங்க பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க, இங்க நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க டயக்ராம்ல. அப்போ V4 பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கு, V1 வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பொட்டன்ஷியல் இருக்கு. அப்போ V4 மைனஸ் V1 தான் என்னது நமக்கு Vy. ஸோ V4 வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், V1 வந்து மைனஸ் பொட்டன்ஷியல். அப்போ இந்த வோல்டேஜ் எப்படி எழுதலாம்னா Vy ஈக்குவல் டு V4 மைனஸ் V1 எழுதலாம். ஓகேங்களா? Vy ஈக்குவல் டு V4 மைனஸ் V1, அதுதான் நான் எழுதியிருக்கேன். Vy ஈக்குவல் டு V4 மைனஸ் V1. ஓகேங்களா? V1 ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், தட் இஸ் மைனஸ் 12. இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ V4 பிளஸ் 12. Vy ஓட வேல்யூ என்ன இருக்கு V4 பிளஸ் 12. ஆல்ரெடி Vx கண்டுபிடிச்சோம். ஒரு கண்ட்ரோல் வேரியபிள் Vx ஓட வேல்யூ என்ன V2 பிளஸ் 12. இன்னொரு கண்ட்ரோல் வேரியபிள் Vy ஓட வேல்யூ என்ன V4 பிளஸ் 12. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து அடுத்து நம்ம KCL நோட்ல அப்ளை பண்ணும்போது Vx எங்கெல்லாம் வருதோ Vy எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் அங்கெல்லாம் நம்ம இந்த நோடு இன் டர்ம்ஸ் ஆஃப் நோட் வோல்டேஜ்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நோடல் அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நோடுக்கு KCL அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த V2 நோடுக்கு KCL அப்ளை பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா இங்க ஒரு இன்கமிங் கரண்ட், இதுல ஒரு அவுட்கோயிங் கரண்ட் அஷ்யூம் பண்ணிக்கிறேன், இதுல ஒரு அவுட்கோயிங் கரண்ட் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதனால நான் இப்போ நோட் 2ல KCL அப்ளை பண்றேன். ஸோ வாட் இஸ் KCL? சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட்கோயிங் கரண்ட். ஓகேங்களா? இன்கமிங் கரண்ட் எவ்வளோ, இந்த ரிவர்ஸ் நோடு வந்து 14 ஆம்ஸ். இது ரெண்டுத்தையும் நான் அவுட்கோயிங் எடுத்துக்கிறேன். அதாவது 0.5 ஓம்ல போகக்கூடிய கரண்ட் அவுட்கோயிங் கரண்ட்னும் 2 ஓம்ல போகக்கூடிய கரண்ட் அவுட்கோயிங். இந்த 0.5ல என்ன அவுட்கோயிங் கரண்ட் போகுது, இட் இஸ் V2 மைனஸ் V1 பை 0.5 எழுதலாம். அதே மாதிரி இந்த 2 ஓம்ல என்ன கரண்ட் போகுது V2 மைனஸ் V3 பை 2 எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு அவுட்கோயிங் கரண்ட், இது ஒரு அவுட்கோயிங் கரண்ட். சம் ஆஃப் அவுட்கோயிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட். ஸோ இங்க KCL அப்ளை பண்ணா ஸோ இந்த அவுட்கோயிங் கரண்ட் இந்த அவுட்கோயிங் கரண்ட் சம் பண்ணிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு இன்கமிங் கரண்ட் 14 எழுதலாம். ஸோ இங்க போற அவுட்கோயிங் கரண்ட் என்ன V2 மைனஸ் V1 பை 0.5 பிளஸ் V2 மைனஸ் V3 பை 2. ஓகேங்களா? ரெண்டு அவுட்கோயிங்க சம் பண்ணிட்டேன், தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ எழுதலாம் 14 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் வந்து KCL அப்ளை பண்ணி இங்க எழுதியிருக்கேன். நோட் 2ல KCL அப்ளை பண்ணி சம் ஆஃப் அவுட்கோயிங் கரண்ட் ஈக்குவல் சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட். ஓகேங்களா? ஸோ அவுட்கோயிங் கரண்ட் என்ன V2 மைனஸ் V1 பை 0.5 பிளஸ் V2 மைனஸ் V3 பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு இன்கமிங் கரண்ட் 14. ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஆல்ரெடி நமக்கு இந்த V1 ஓட வேல்யூ என்னன்னு தெரியும். V1 ஓட வேல்யூ நம்ம டேரக்டா எடுத்திருக்கோம். எவ்வளோ V1 ஈக்குவல் டு மைனஸ் 12. அப்போ இந்த V1 ஈக்குவல் டு மைனஸ் 12 இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும் V2 பிளஸ் 12 ஆகும். ஏன்னா இங்க மைனஸ் V1 இருக்கு, V1 ஓட வேல்யூவே மைனஸ் 12 தான். மைனஸ் இன்டு மைனஸ் 12 plus 12 ஆயிடுச்சு. V2 plus 12 divided by 0.5 plus V2 minus V3 by 2 equal to 14 எழுதலாம். So what is 1 by 5? It is 2. 2 into V2 plus 12. 1 by 2 என்ன 0.5. So 0.5 into V2 minus V3 equal to 14 எழுதலாம். ஓகேங்களா? இப்போ இங்க நமக்கு பாத்தீங்கன்னா
2v2, 2 into 12 24, 0.5 v2 minus 0.5 v3 equal to 14. ஓகேங்களா? இப்போ நமக்கு v2 வந்து 2v2 0.5 v2 இருக்கு. இதை வந்து 2.5 v2 எழுதுறேன். அடுத்தது 0.5 v3 இருக்கு. இந்த 14 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். 24 minus 14 எழுதலாம். that is equal to 0. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் v3 கண்டுபிடிச்சுக்கிறேன். ஸோ ஏன் சார் v3 கண்டுபிடிக்கணும், இது ஒரு ஈக்குவேஷனை வச்சுக்கலாமே அப்படின்னா, ஏன் v3 கண்டுபிடிக்கிறேன்னா, நமக்கு இங்க மொத்தம் 4 நோடு இருக்கு. 4 ஈக்குவேஷனுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஆல்ரெடி v1 தெரியும். இன்னொரு டேர்மை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னா ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து v3 மட்டும் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நோட் வோல்டேஜஸ். இப்போ மைனஸ் 0.5 v3 ஈக்குவல் டு எழுதலாம் -10, இந்த 2.5 அந்த பக்கம் போச்சுன்னா 2.5 v2 எழுதலாம். அப்போ v3ன்றது என்ன எழுதலாம் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஷன், v3 equal to -10 minus 2.5 v2 divided by -0.5. ஸோ v3 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 20 plus 5 v2 கிடைக்குது. ஓகேங்களா, இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து நோட் 2ல கேசில் அப்ளை பண்ணி கிடைச்ச ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து நான் v3 ஓட வேல்யூ வந்து என்னென்ன எடுத்திருக்கேன், தட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அடுத்து சூப்பர் நோட்ல நம்ம வந்து இருக்கக்கூடிய வோல்டேஜ் சோர்ஸ்க்கு ஈக்குவேஷன் எழுதலாம். சூப்பர் நோட்ல என்ன வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் நோட் வந்து இதுதான். நோட் 3 v4 தான் சூப்பர் நோட். இது நடுவில் கனெக்ட் ஆயிருக்க இந்த வோல்டேஜ் சோர்ஸ்க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். என்ன எழுதலாம், இங்க பாசிட்டிவ் வந்து v3ல இருக்கு, மைனஸ் வந்து v4ல இருக்கு. அப்ப இது இந்த வோல்டேஜ்க்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், 0.2 vy equal to v3 minus v4 எழுதலாம். ஏன்னா ஏன் v3 பிளஸ் எடுக்கிறேன்னா இங்க பிளஸ் டெர்மினல் இருக்கு. ஸோ v3 has பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், இங்க ஏன் மைனஸ் எடுக்கிறேன்னா v4 at மைனஸ் பொட்டன்ஷியல். இப்போ 0.2 vy that is equal to v3 minus v4. ஓகேங்களா, ஸோ v3 minus v4 தான் நமக்கு என்னது 0.2 vy, 0.2 vy, v3 minus v4 equal to 0.2 vy எழுதலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் நான் இப்போ எழுதிருக்கேன். சூப்பர் நோட்ல கனெக்ட் ஆக வோல்டேஜ் சோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா v3 minus v4 equal to 0.2 vy. ஓகேங்களா, அப்போ vy என்னன்றது, vy கண்ட்ரோல் வேரியபிள். கண்ட்ரோல் வேரியபிள் vy யோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதோட வேல்யூ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எழுதிடும். vy யோட வேல்யூனா v4 plus 12. ஸோ vy நம்ம v4 plus 12 சப்ஸ்டிட் பண்றோம். ஓகேங்களா, சப்ஸ்டிட் பண்ண பிறகு 0.2 into v4, 0.2 v4, 0.2 into 12 வந்து பார்த்தீங்கன்னா 2.4. ஓகேங்களா, இப்போ v3 minus 1.2 இந்த 1.2 v4. ஓகேங்களா, இங்க ஒரு 1 இருக்கு, இங்க 0.2 இருக்கு. therefore -1.2 equal to 2.4 எழுதலாம். இது வந்து நம்ம சூப்பர் நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் சோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். இதுல இருந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா v3 minus 1.2 v4 equal to 2.4. ஓகேங்களா, ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் முதல்ல கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் v3 equal to 20 plus 5 எடுத்திருக்கேன். இன்னொரு ஈக்குவேஷன் வந்து சூப்பர் நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் சோர்ஸ்க்கான ஈக்குவேஷன், அது வந்து v3 minus 1.2 v4 equal to 2.4 கிடைச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் 2 வச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இங்க v3 இருக்கு இல்லையா, இந்த v3க்கு இந்த v3ல ஆல்ரெடி நம்ம v3 கண்டுபிடிச்சிருக்கோம், இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக அப்படி பண்றோம்னா v3 கேன்சல் பண்றதுக்காக. ஓகேங்களா, ஸோ இங்க v3 ஈக்குவேஷன் 2ல v3 இருக்கு, அது ஈக்குவேஷன் 1ல v3 எவ்வளோ, v3 வந்து 20 plus 5 v2 எடுத்திருக்கோம். அப்போ இங்க v3க்கு பதிலா என்ன போடலாம்னா 20 plus 5 v2 போடலாம். அதான் நான் எழுதிருக்கேன். சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1 in ஈக்குவேஷன் 2, அது v3க்கான வேல்யூ எழுதிருக்கேன் 20 plus 5 v2 minus 1.2 v4 equal to 2.4. ஓகேங்களா, ஸோ அப்போ 5 v2 equal to 5 v2 minus 1.2 v4 equal to 2.4 plus 20 எதாவது போச்சுன்னா minus 20. அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்கும், 5 v2 minus 1.2 v4 equal to minus 17.6. இது வந்து நான் ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல v3 என்னன்னு எடுத்துக்கிட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு v3 v4 ஒரு டேர்ம் வந்துச்சு. இதுல v3 கேன்சல் பண்றதுக்காக நான் v3 சப்ஸ்டிட் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். தட் இஸ் 5 v2 minus 1.2 v4 equal to minus 17.6. ஓகே, அடுத்தது இந்த வோல்டேஜ் சோர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிட்டோம். சூப்பர் நோட் வோல்டேஜ்க்கு எக்ஸ்பிரஷன் எழுதிட்டோம். நோட் 2லயும் கேசில் அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ சூப்பர் நோடுக்கு கேசில் அப்ளை பண்ணலாம். ஸோ சூப்பர் நோடுன்றது 0.3யும் 0.4 தான். ஸோ சூப்பர் நோடுக்கு நம்ம கேசில் அப்ளை பண்ணலாம். இந்த பாயிண்ட்ல இன்கமிங் அவுட் கோயிங் கரண்ட் என்னன்னு பார்க்கணும். அதே நம்ம அதே பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இங்க இன்கமிங் என்ன அவுட் கோயிங் சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஈக்குவேஷன் எழுத போறோம். ஓகேங்களா, இப்போ 3 and 4 சேர்ந்து சூப்பர் நோட்ல கேசில் அப்ளை பண்றேன். ஸோ இந்த பாயிண்ட்ல இன்கமிங் கரண்ட் என்ன 0.5 vx. ஓகேங்களா, அவுட் கோயிங் கரண்ட் என்ன 2 ஓம்ல போற கரண்ட். 2 ஓம்ல என்ன கரண்ட் போகுது, v3 minus v2 by 2. ஓகேங்களா, ஸோ v3 minus v2 by 2 இது ஒரு அவுட் கோயிங் கரண்ட். ஸோ வேற என்ன அவுட், அதுக்கப்புறம் இங்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸ்க்கு இங்க நம்ம அப்ளை பண்ண முடியாது. அடுத்து டைரக்டா கேசில் இந்த பாயிண்ட்க்கு வந்துடும். ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒரே நோடா எடுத்துக்கிறோம். ஏன்னா இது ஒரு சூப்பர் நோட். இங்க என்ன அவுட் கோயிங் கரண்ட் போகுது, இந்த 1 ஓம்ல ஒரு அவுட் கோயிங் கரண்ட், இந்த 2.5 ஓம்ல ஒரு அவுட் கோயிங் கரண்ட். இந்த 1 ஓம்ல போற அவுட் கோயிங் கரண்ட் என்ன v4 minus 0 by 1. இங்க போற அவுட் கோயிங் கரண்ட் என்ன v4 minus v1 by 2.5. ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டு நோடுக்கு சேர்ந்து நம்ம மொத்தம் 3 அவுட் கோயிங் கரண்ட். இங்க ஒரு அவுட் கோயிங் கரண்ட் v3 minus v2 by 2 ஒரு அவுட் கோயிங் கரண்ட், and then v4 minus 0 by 1 ஒரு அவுட் கோயிங் கரண்ட், v4 minus v1 by 2.5 ஒரு அவுட் கோயிங் கரண்ட். தட் இஸ் ஈக்குவல் டு இன்கமிங் கரண்ட். இங்க இந்த நோட்ல எந்த இன்கமிங் கரண்ட் இல்ல, ஆனா இந்த நோட்ல இன்கமிங் கரண்ட் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 0.5 vx. இந்த அவுட் கோயிங் கரண்ட், இந்த அவுட் கோயிங் கரண்ட், இந்த அவுட் கோயிங் கரண்ட் இதெல்லாத்தையும் சம் பண்ணிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இன்கமிங் கரண்ட் எழுதலாம். ஏன்னா இது ஒரு சூப்பர் நோட். இது ரெண்டு கம்பைன் பண்ணி தான் நம்ம கேசிஎல் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்ளை கேசிஎல் சூப்பர் நோட், தட் இஸ் கம்பைனிங் நோட் 3 and நோட் 4. ஸோ 3 அவுட் கோயிங் கரண்ட், இது ஒரு அவுட் கோயிங் கரண்ட், இது ஒரு அவுட் கோயிங் கரண்ட், இது ஒரு அவுட் கோயிங் கரண்ட். இன்கமிங் கரண்ட் இங்க போடுறது பதிலா இங்க போட்டு நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கோம். இன்கமிங் கரண்ட் என்ன 0.5 vx. ஓகேங்களா, இங்க இருந்து பாசிட்டிவ் இருக்கும். அது இங்க உள்ளார கொண்டு வந்துட்டா என்ன ஆயிடும் -0.5 vx.
sum of outgoing current equal to sum of incoming current. Incoming current வந்து 0.5 Vx. அது எந்த பக்கமா கொண்டு வந்துட்டேன், that is minus 0.5 Vx மாறிடுச்சு. ஓகேங்களா? So that is equal relative sum of current in a node is equal to 0. Okay, node 3 node 4 சேர்ந்து எல்லா கரண்ட் என்னது 0 ன்னு எடுத்துக்கோ. ஓகேங்களா? இதான KCL. இப்போ ஆல்ரெடி நமக்கு இதுல வந்து நமக்கு தெரியாத வேரியபிள் என்ன Vx கான வேல்யூ சப்ஸ்டிட் நமக்கு தெரியும், டிபெண்டன்ட் வேரியபிளோட வேல்யூ தெரியும், as well as V1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஓகேங்களா? Vx என்ன நம்ம ஆல்ரெடி எழுதிருக்கோம், V2 + 12 எழுதிருக்கோம், V1 எவ்வளவு எழுதிருக்கோம் -12. இந்த Vx ஓட வேல்யூவும் V1 ஓட வேல்யூவும் இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரலாம். ஓகேங்களா? சோ Vx வந்து இங்க இருக்கு, 1/2 என்ன 0.5 V3 - V2 minus 0.5 Vx ன்னு எழுதணும். Vx பதிலா அதோட வேல்யூ எழுதிருக்கேன், V2 + 12 plus V4 plus 1/2.5 என்ன 0.4 into V4 minus V1 எழுதணும். V1 ஓட வேல்யூ -12, அப்போ minus into minus plus 12 மாறிடுச்சு, that is equal to 0. ஓகேங்களா? இதை அப்படியே நம்ம சிம்பிளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, -V2 plus 0.5 V3 plus 1.4 V4 equal to 1.2 கிடைக்குது. இது வந்து ஈக்குவேஷன் 4. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த ஈக்குவேஷன்ல V2 டேர்மும் V4 டேர்மும் மட்டும் தான் இருக்கு ஈக்குவேஷன் 3ல. அப்போ இந்த ஈக்குவேஷனையும் நம்ம V2 டேர்மையும் V4 டேர்மை மட்டும் வச்சுக்கிட்டு V3 டேர்மை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் V3 V4 மட்டும் வச்சுட்டு சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும்ன்றதுனால இந்த V3 கேன்சல் பண்றதுக்காக ஆல்ரெடி V3 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிட்டிங் ஈக்குவேஷன் 1 வந்து எதனோடது, V3 வேல்யூடது. அந்த V3 ஓட வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டிட் பண்றேன். எதுக்காக சப்ஸ்டிட் பண்றேன், இந்த V3 டேர்மை கேன்சல் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ V3 ஓட வேல்யூவை ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ V3 ஓட வேல்யூ வந்து என்ன 20 + 5 V2, V3 பதிலா t plus 5 V2 எழுதுறோம். ஓகேங்களா? plus 1.4 V4 equal to 1.2. ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம இது சிம்பிளை பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 1.5 V2 plus 1.4 V4 equal to -8.8 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் 4ல V3 டேர்மை கேன்சல் பண்றதுக்காக ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் 1 வந்து V3 ஓட வேல்யூ வச்சிருக்கோம், அதை சப்ஸ்டிட் பண்ணி V3 கேன்சல் இந்த சப்ஸ்டிட் பண்ணதுனால நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் இன்னும் சிம்பிளிஃபை ஆகி ரெண்டு வேரியபிள் மட்டும் தான் இருக்கு, V2 V4 மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன் 5ல V2 V4 மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி ஈக்குவேஷன் 3லயும் நமக்கு என்ன இருந்துச்சு, V2 V4 தான் இருந்துச்சு. ஈக்குவேஷன் 3 ஆல்ரெடி நமக்கு என்ன கண்டுபிடிச்சு, ஈக்குவேஷன் 3 நமக்கு இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுல என்ன இருந்துச்சுன்னா 5V2 minus 1.2 V4 equal to -76. இதான் ஈக்குவேஷன் 3. இதுல என்ன V2 வேரியபிளும் V4 வேரியபிளும் இருக்கு. ஓகேங்களா? ஈக்குவேஷன் 5லயும் பாத்தீங்கன்னா V2 வேரியபிளும் V4 வேரியபிள் தான் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ணா V2வையும் V4ம் கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு V1 தெரியும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் 3யையும் ஈக்குவேஷன் 5 நம்ம சால்வ் பண்ணா V2 V4 கண்டுபிடிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 3 வந்து 5 இந்த ஈக்குவேஷன் 5 இது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஈக்குவேஷன் 3யை 1.5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி ஈக்குவேஷன் 2வை 5 ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -8.8 V4 equal to 17.6 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ V4 equal to 17.6 divided by -8.8. அப்போ V2 ஓட வேல்யூ என்ன கிடைக்குன்னா V4 ஓட வேல்யூ -2. ஸோ V4 ஓட வேல்யூ ஈக்குவேஷன் 3யும் 5யும் சால்வ் பண்ணா நமக்கு V4 கிடைச்சிருக்கு. V4 ஓட வேல்யூ -2 வோல்ட். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆல்ரெடி V1 தெரியும், V4 கண்டுபிடிச்சிட்டோம். V4 தெரிஞ்சா இந்த ஈக்குவேஷன் 3 இல்ல ஈக்குவேஷன் 5ல V4 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு V2 கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச V4 வேல்யூ -2வை சொன்ன மாதிரி ஈக்குவேஷன் 3லயோ இல்ல 5லயோ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 3ல நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஈக்குவேஷன் 3 வந்து 5V2 - 1.2 V4 equal to -17.6. இதுல V4 ஓட வேல்யூ வந்து நான் -2ன்னு சப்ஸ்டிட் பண்ணா நம்ம V2 கண்டுபிடிக்கலாம். சோ நமக்கு V2 என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா V2 வந்து பாத்தீங்கன்னா -4 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி V1 வந்து டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன்லேயே கண்டுபிடிச்சிட்டோம், V4 கண்டுபிடிச்சோம், இப்போ V2வும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான், தட் இஸ் V3. அப்போ V3 ஓட இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 4 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் 4 வந்து பாத்தீங்கன்னா V2 இருக்கு, V3 இருக்கு, V4 இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம V4ம் தெரியும், V2வும் தெரியும். அப்போ V3 ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு V2 ஓட வேல்யூவும் V4 ஓட வேல்யூவும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு V3 வந்து கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் 4ல V2 ஓட வேல்யூ -4னும் V4 ஓட வேல்யூ -2னும் சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு V3 என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0 வோல்ட். ஓகேங்களா? இப்போ 4 ரெஃபரன்ஸ் வோல்ட்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா V1 வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாவே சர்க்யூட்டை பார்த்தே V1 வந்து -2 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து V2 வந்து -4 வோல்ட். அடுத்து V3 வந்து 0 வோல்ட். V4 வந்து பார்த்தீங்கன்னா -2 வோல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்யூட்ல மொத்தம் 4 ரெஃபரன்ஸ் வோல்டேஜஸ் இருந்துச்சு, V1 V2 V3 V4. இந்த 4 வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் தான். அதாவது இந்த மாதிரி ஒரு டிபெண்டன்ட் சோர்சஸ் ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் நோட்கான வோல்டேஜ் சோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் எழுதணும். 2 நோடுக்கு நடுவில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேங்களா? ஆஸ் வெல் அஸ் டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் நோட் வோல்டேஜ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு நம்ம எங்கெல்லாம் கேசிஎல் அப்ளை பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கேசிஎல் அப்ளை பண்ணி அந்தந்த நோட்ல நம்ம ஈக்குவேஷன் எடுத்து வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அன்னோன் நோட் வோல்டேஜஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.